ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்று ஒரு சம்பவம் முத்துக்குமரனுக்கு நடந்தது. ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி முத்துக்குமரனை வந்து திட்டாத ரசிகர்களே கிடையாது. அதாவது முத்துக்குமரன் ரசிகர்கள் கிடையாது. சௌந்தர்யா, அப்புறம் ஜாக்லின், அப்புறம் முத்துக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ விஷால், அருண், இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு சாட்சன் அவர் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா அவரோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு. எவ்வளோ வக்கிர புத்தி பாருங்கள், அவ்வளோ கேவலமான ஆளுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்மளும் வீடியோ போட்டோம். ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கு தெரியும் அவர் அந்த இன்டென்ஷனோட பேசியிருக்க மாட்டார்னு. பட் இருந்தாலும் அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை தவறு. இன்டென்ஷனோட பேசலாம். ஏன்னா சுற்றி இவ்வளோ கேமரா இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசுனது தவறு தான். பட் அந்த இன்டென்ஷன் இருக்காதுன்றது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியும். பட் இருந்தாலும் நான் போட்டால் தான். ஏன்னா ஒரு சில பேர் சும்மா நார்மலாகவே நம்ம பேசணும், நீங்கள் முத்துவோட பியூஆர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த முத்துக்குமரனோட ரசிகர்கள்லாம் வந்து செம்ம டென்ஷன் ஆனாங்க. ஐயோ இப்படி ஆகிடுச்சேன்னு. அவங்க வாய்க்கெல்லாம் வந்து சக்கரை போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்து ஏதோ கோவத்தில் வந்துட்டு அந்த சட்டியில் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து நம்ம விஜய் விஷால் இருக்கார், பக்கத்தில் வந்து ஜாக்லின் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான் இருக்கார். ரயான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிற இடம், கன்னி பெண்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்காப்புல. சரி விடுங்க. இப்போ என்னென்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஏதோ டக்குன்னு வந்து சூடு பட்டுருது. யார் தர்ஷிகாக்கா? அப்போ விஜய் விஷால் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பதறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களுக்குள்ளே இன்னும் லவ் இருக்குன்றது நீங்கள் நம்பணும். சரிங்களா? அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பணும். அது ஞாபகம் வச்சுங்க. அப்போது பக்கத்தில் ஜாக்லின் வந்துட்டு என்னடா அப்படின்றாங்க. அவர் அது கிடையாதுன்னு அப்படின்றாங்க. இவங்க திரும்ப இதே சவுண்டு கொடுக்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு கம்முன்ற அப்படிலாம் இல்லை, அது வேறு ஏதோ சொல்லிச்சின்னு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக வந்துட்டு பிக் பாஸ் இவங்க 2 பேரும் தொலை தாங்க முடியல பிக் பாஸ் அப்படின்றாங்க. இது ஒரு நார்மலான கான்வர்சேஷன் தான், ஒரு காமெடியாக நடக்கிற விஷயங்கள்லாம். அந்த பக்கம் ரயானோ கிண்டல் பண்ணுற, உன்னுடைய அந்த பண்ணுற அழகு நல்லா இருக்குடா, ட்ரெஸ் சூப்பராக போட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதை வந்து முத்துக்குமரன் ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நேற்று இதே மாதிரி தானே காமெடியாக தானே முத்துக்குமரன் சொன்னார். ஒரு வார்த்தை வந்து முத்துக்குமரன் வாயிலேருந்து டப்புன்னு ஒரு வார்த்தை தற்செயலாக வந்த உடனே அதை பிடிச்சி அவ்வளோ தொங்குனீங்களே. இப்போது இந்த ஜாக்லின் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறாங்களே. இப்போ இதை வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு டென்ஷன் ஆக மாட்டாங்களா? இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து கணக்கு தெரியாதா? இப்போ இதுவும் காமெடியாக பண்ணுறீங்கன்னா அப்போ அதுவும் காமெடியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்திங்கன்னா அப்போ இதையும் சீரியஸாக தானே எடுத்துக்கணும். எங்கே போனீங்க ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ரசிகர்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெறிக்க விட்றாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக இதான் ஓடி நிற்குது. நானும் சரி என்னதான் அவங்க உள்ளே போய் பார்த்தா எனக்கு வந்து இது நார்மலாக தெரிஞ்சுது. நேற்று எப்படி முத்துக்குமரன் பேசுறது நார்மலாக தெரிஞ்சு அது மாதிரி தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அந்த சவுண்டு வந்துட்டு உங்களுக்கே தெரியும். அந்த சவுண்டு ஒரு மாதிரி சவுண்டு. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு சக்கரை மாதிரி கிடச்சிருச்சு, போட்டு வெளுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா, இது அவர் சும்மா தான் இருக்கார். அவர் எப்படா வந்து மாட்டுவார்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. மாட்டோன்னு பிடிச்சி போகிறாங்க. அப்போ அதே விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா இவங்க உருவாக்கி வச்சிடறாங்க. ஸோ இனிமேல் காமெடியாக பண்ணாலும் அதில் வந்து கண்ணியமாக பேசணும் அப்படின்றது ஒரு இது வைக்கும்போது அப்போ நீங்களும் அதே இதை கடைபிடிக்கணுன்றது தான் மற்றவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இது சௌந்தர்யா ஜாக்லின் ரசிகர்கள் வச்சுக்கிட்டு ஆப்பு அவங்களுக்கு அப்படின்றது என்னோட கருத்து. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.